இன்றைக்கி ஆடி மாதத்தோட 3வது வெள்ளிக்கிழமை. நான் இன்றைக்கி வந்து துர்க்கை பூஜைக்காக தான் கிளம்பிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால காலையில் 10:30 12 ராகு காலம் இருக்கும். ராகு காலத்தில் தான் துர்க்கைக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். துர்க்கை பூஜையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோமாதா பூஜை தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பசுமாடு கன்றுக்குட்டியோட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து தான் பூஜை பண்ணிகிட்ருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கோமாதா பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. தம்பி வேக்சின் போடுறதுலேருந்து ஆளே ரொம்ப டல்லாகிட்டான். பூஜைக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பால், தேன், தயிர், மஞ்சள், குங்குமம், வளையல் மாலை எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் 1 பை 1 வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து நான் எலுமிச்சை பழம் விளக்கு தான் போட்டிருந்தேன். 2 வேளை ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு சாரெல்லாம் நல்லா புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். ராகு காலத்தில் போடுறது வந்து எலுமிச்சை பழம் விளக்கு தான் போடுவாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி சிகப்பு திரியில் தான் விளக்கு போட்டிருந்தேன். திருப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு போய் விளக்கு போட வேண்டியதான். இன்றைக்கும் நம்ம கோயிலில் வந்து நல்ல கூட்டம். ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து நல்ல கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து விளக்குக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம், நல்லா ஜேன்னு இருந்துச்சு. ஆடி மாதம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆனால் எல்லா வெள்ளிக்கிழமையுமே இந்த பூஜை நடக்கும். ஆடி மாதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து விளக்கு போட்டோம். ஒன்று வந்து அபிஷேகத்துக்கு முன்னாடி விளக்கு போடணும், இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் விளக்கு போடணும். நாங்கள் இன்றைக்கி வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விளக்கு போட்டோம். அப்படி எலுமிச்சை பழம் வந்து கீழே நிற்க மாட்டேதுன்னா நம்ம ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குக்கு மேலே வந்து அந்த எலுமிச்சை பழம் விளக்க வச்சு நம்ம அப்படியே பொருத்தி வச்சிடலாம். அது அப்படியே நின்றுக்கும். ஆடி மாதத்தில் வந்து ஆடிக்காற்று வந்து அம்மியை கூட நகர்த்திடும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொட்டு காற்றடிக்க மாட்டேது. காற்றெல்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல. அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு சாமியும் அலங்காரம் பண்ணிட்டாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்து உக்காந்துட்டோம். நான் அந்த யாஷ்வேல வர இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவன் ஆட்டம் தாங்க முடியல. நேற்றுலாம் காலையே தூக்க முடியாமல் இருந்தான். இன்றைக்கினா ஒரே ஆட்டமாக இருக்கான். இன்றைக்கி வந்து என்ன பிரசாதம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேசரி, பொங்கல், பாயாசம், சுண்டல், சாம்பார் சாதம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது வந்து எங்கள் மச்சான் பையன், கடைசி பையன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.